வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் ஹைப்ரிட் பம்பு தான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா புது பம்பு தான், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்த பம்பு. இந்த பம்பு என்ன இதுனா மோட்டாரில் நல்லா தான் இருக்குது, தண்ணி ஸ்லோ ஆகுது அப்படின்னாங்க. போரில் மண் நிறையா வந்துட்டு இருந்தது. மண் இம்ப்ளரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இம்ப்ளர் வெளியே எடுத்தாச்சு பம்ப்லேருந்து. ஒவ்வொரு இம்ப்ளர்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்திங்கன்னா எப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள். இது அதுவும் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது. இதே மாதிரி ஜாம் ஆகிடுச்சிங்க, உள்ளே ஃபுல்லாகவே மண் போயிட்டு. இந்த இம்ப்ளர்லாம் இன்னும் வெளியே எடுக்கணும். மண் தெரியும் சைடு கார்னரில், ஒன்றும் மீதியெல்லாம் கலட்டவே இல்லை. எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்கள் மண். ட்ரை சீசனில் போரில் பார்த்திங்கன்னா மண் நிறையவே வர ஆரம்பிக்கும். சில போரில் சேர் சகதி நிறைய வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முறை நல்ல ப்ரெஷர் பம்பில் வந்து வாட்டர் சர்வீஸ் பம்பில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மண் இருக்குது. இப்போ தான் இம்ப்ளர்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கேன். மோட்டாரில் தெளிவாக இருக்குது. இந்த பம்புமே ரொட்டேட் ஆகுது. மண் உள்ள அடிச்சிங்கிறதுனால அவுட்புட் ரொம்ப கம்மி. ஒரு 15,000 லிட்டர் 14 லிட்டர் வர இடத்துல ஒரு 6,000 லிட்டர் 7,000 லிட்டர் தண்ணி கூட மேலே வந்து ரொம்ப ஸ்லோ வந்துக்கிட்டு இருக்கு. இது புது மாடல் பம்புன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா டாப் கேப்பு பாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 4 போல்டு போட்டு ஸ்க்ரூ டைப் கொடுத்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு டைப்பு. இன்சைட் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூபு கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. எஸ்எஸ் பாடி தான். சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மண் தெரியுதுங்களா பம்புக்குள்ளே எப்படி இருக்குன்னுட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் மண் தான். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். பூரா மயமயமயமே மண் தான் இருக்குது. இந்த இம்ப்ளர்லேயும் பாருங்கள் அப்படி இருக்குன்னுட்டு மண். இது ஃபுல்லாகவே மண் தான். அப்படியே சிமெண்ட் குழப்பி வச்ச மாதிரி இருக்குது, மயமயமயமேனு. இந்த மாதிரி சில போரில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் கிளியர் ஆகிடும். சில போரில் கண்டினியூவாக இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அது உள்ள பூமிக்குள்ளே நடக்க நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரிப்பேரோ ஏதோ ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா கிணறா தான் என்னன்றது தெளிவாக தெரியும். போருக்குள்ளே என்ன நடக்குன்னு நம்ம ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அது வரதை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃபில்டர் போட்டு இது பண்ணாலும் இந்த மாதிரி சில போரில் அமையும். இம்ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாற்ற போகிறோம். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் இருக்குது. இம்ப்ளர் ஃபுல்லாக எப்படி அடி வாங்கியிருப்பாங்க. இப்போ வெயில் காலன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் ட்ரை ரன் இருக்குது மோட்டாரில். இருந்தாலும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரன் ஆஃப் பண்ணி வச்சுக்கும். தண்ணி இல்லாத டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போது வெயில் காலம் தண்ணி கீழே குறையும் போது மண் நிறைய. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இருக்குது. தண்ணி இல்லாதனால ஆஃப் ஆகிருந்தது. ஆனால் மண் நிறைய மண் உள்ளே போய் தேஞ்சி அந்தளவுக்கு போயிருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபில்டரே போட்டாலும் 12 இம்ப்ளர் 12 ஸ்டேஜ் மோட்டார். இது 12 இம்ப்ளருமே பார்த்திங்கன்னா ஃபுல் டேமேஜ். பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் தேஞ்சு உடஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே. இது பழைய செட்டு. இப்போ புது செட்டு இன்றைக்கி மாற்ற போகிறோம். புது செட்டு வந்தாலுமே கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்கும். இந்த பம்பில் இருக்கிற இம்ப்ளர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் நம்ம போட்டாகணும். டைரெக்டாக எடுத்து போட முடியாது. ஏன்னா இது மோட்டாருக்குள்ளேயே வந்தது. இது நம்ம தனியாக வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 12 ஸ்டேஜ் மோட்ரு. இதை நம்ம 10 ஸ்டேஜ் மோட்டராக மாற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து ஒரு 15 to 16,000 லிட்டர் வர மாதிரி இம்ப்ளரை வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் போட போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன். வெயில் காலத்தில் மண் நிறையா வரும், பார்த்து ஓட்டுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் மோட்டரில் ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இருக்குது. நார்மல் சோலாரில் மட்டும் ஒரு இன்டர்னல் கண்ட்ரோலர் மோட்டருக்கு வந்து ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆர்பிஎம் வந்து ரெடியூஸ் ஆகும் ஐயா போகும்போது. என்ன ரெடியூஸ் பண்ணாலுமே மண் வரும். ட்ரை ரன் ப்ரொடக்ஷன்லேயே இருந்தாலுமே இப்போ தண்ணி இருக்கிற போர்லேயே ஓடினாலும் மண் நிறைய ஏறும் போது இந்த மாதிரி இம்ப்ளர் டேமேஜஸ் வரும். இப்போ இது ஒரு இம்ப்ளர் வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா வருது ஒரு செட்டு. கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம இதை மாற்றி தான் போட்டாகணும், வேறு வழி கிடையாது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கு. நார்மல் பிளாஸ்டிக்கில் வரது பார்த்திங்கன்னா 190 ரூபா வரும் ஒரு இம்ப்ளரோட காஸ்ட்டு. என்ன தான் நம்ம மாற்றினாலும் மோட்டாரில் வரது வேறு, நம்ம தனியாக ஸ்பேர் மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆனால் இது மோட்டாரில் வந்தது தான். இதை விட ஹெவி தான் இப்போ இங்கே எடுத்துருக்குது. ரேட்டு கூட எக்ஸ்ட்ரா போட்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தண்ணி எக்ஸ்ட்ரா வரணும். இதனோட இம்ப்ளர் இதனோட கேப்பும் அதில் இருக்கிற கேப் பார்த்திங்கன்னாவே வேரியேஷன் தெரியும் உங்களுக்கு. அது கொஞ்சம் ஹை ப்ரெஷர் 12 ஸ்டேஜ் மோட்டர் 10 ஸ்டேஜாக மாற்ற போகிறோம். மாற்றிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டார் இம்ப்ளர் வந்து ஆல்ட்ரு பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே. 360 அடியில் மோட்டார் இருக்குது. தண்ணியோட ப்ரெஷர் 100 டெலிவரி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. பம்ப் ஆல்ட்ரு பண்ணது 10 ஸ்டேஜாக மாற்றியாச்சு. 12 இம்ப்ளர் ஃபுல்லாக போயிருந்தது. நல்ல ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி வாய்க்கா பர்சன்ட்டுக்கு நல்லா அருமையாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பம்ப் ஆல்ட்ரேஷன் பிஎல்டிசி மோட்டார் சர்வீஸ்னால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம்.